இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானுடைய உரைநடை பற்றி இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னு நம்மளை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்வோம்? அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு 1000 வார்த்தைகள் தெரியும், 2000 வார்த்தைகள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருவோம், இல்லை கூட்டிகிட்டே போவோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சரி, இதில் நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச வார்த்தை ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லையே, எல்லாரும் பழக்கப்படுத்தி பேசுகின்ற வார்த்தைகளைத்தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் எப்படிப்பட்ட புதிய வார்த்தைகளை தமிழுக்கு கொடுத்திருக்கிறாருங்கிறத ஒரு நிமிஷம் லிஸ்ட்டு போட்டோன்னு வைங்களேன், மிக ஆச்சரியமாக இருக்கும். அதில் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய அடையாளம் அப்படின்னா ஜீவகாருண்யம்னு சொல்லலாம், அருட்பெரும் சோதின்னு சொல்லலாம், சன்மார்க்க சபை அப்படின்னு சொல்கிறார், சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் வடலூரில் இருக்கின்ற சத்திய ஞான சபை, உயிர் இரக்கம், அணையா அடுப்பு, அணையா விளக்கு, இப்படின்னு மிகப்பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கு. அதில் ஷண்மதம் அப்படின்னு ஒரு பிரிவை சொல்லுவோம். ஷண்மதம் அப்படின்னா 5 வகையான தத்துவங்கள், சித்தாந்தம், வேதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், போதாந்தம், யோகாந்தம் அப்படின்ற மாதிரியான பிரிவுகளை சொல்லுவாங்க பொதுவாக. நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன செஞ்சிருக்கார், இது எல்லாவற்றிலும் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஷடாந்தம் அப்படின்னு ஒரு புதிய வார்த்தையை நமக்கு கொடுக்குறார். ஷடாந்தம் அப்படின்னா என்னது அப்படின்னா சமரச சன்மார்க்க அந்த தத்துவத்தை தான் ஷடாந்தம் அப்படிங்கிறாரு. எல்லா மதங்களிலும் இருக்கின்ற நல்லவற்றையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். மதங்கள்னு சொன்னால் அவர் நிறுவனங்களை சொல்கிறாரா, ஒவ்வொரு மத நிறுவனத்தையும் சொல்கிறாரா அப்படின்னா இல்லை, நிச்சயமாக நம்முடைய வள்ளல் பெருமான் நிறுவனங்களை சொல்லவே இல்லை. அவர் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கின்ற அந்த தத்துவங்களைத்தான் தானும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக, எல்லா மதங்களிலும் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் ஒன்றாக்கி நமக்கு ஷடாந்தம் என்கின்ற அந்த ஒரு தத்துவமாக கொடுத்திருக்கிறார். அந்த ஷடாந்தம் என்பது இது நாள் வரைக்கும் உலகத்தில் இருந்த எல்லா தத்துவங்களிலிருந்தும் எப்படி மாறுபடுகிறது என்றால், அதற்கு ஆகமங்கள் கிடையாது, விதிமுறைகள் கிடையாது, வழிபாடு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. வெறுமனே பசி போக்குதல், பசிப்பினி போக்குதல், அது ஒன்றுதான் சமரச சன்மார்க்க சபையுடைய ஒற்றை அடையாளம். அந்த வடலூரில் இருக்கின்ற அந்த சபையில் கூட எந்த விதமான ஜாதிய கட்டுப்பாடுகளும் கிடையாது, சமய கட்டுப்பாடுகளும் கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற கட்டுப்பாடு கிடையாது, நீ வேறு சாதி நான் வேறு சாதி என்கின்ற கட்டுப்பாடுகள் கிடையாது. எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை அப்படிங்கிற அந்த மேலான உணர்வு தான் அங்கே பொதிந்து கிடக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பத்தி நம்முடைய வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார்ல, அதை கொஞ்சம் விளக்குவதாக இருக்கிறது. நம்மை போன்று சிற்றறிவு படைத்தவர்களுக்கு இன்னமும் அதிகமாக விளக்கம் தேவை. அப்படிங்கும்போது நாம் வள்ளல் பெருமானிடமிருந்து இந்த உரைநடை பத்தியை உள்வாங்கி கொள்ள வேண்டும். மிக எளிமையாக விளக்குகிறார். இந்த தத்துவத்தை இதைவிட எளிமையான தமிழில் விளக்குவதற்கு நம்முடைய வள்ளல் பெருமானால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்துக்கிட்டு இந்த பத்தியை பார்க்கணும். பேருபதேசம் அப்படிங்கிற அந்த உரைநடை பத்தி, பேருபதேசம்னா என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தன்னுடைய சன்மார்க்கிகளிடம் அவர் ஆற்றிய உரையைத்தான் பேருபதேசம் என்று பத்தியாக நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கிற ஒரு பத்தி இது. எல்லா ஜீவர்களும் கடவுள் இயற்கை உண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும் அவரவர் இடங்களில் கடவுள் அருள் விளக்கம் விளங்குதலாலும் சமுசாரிகளுள் தமது தாய் தந்தை புணர்ந்தோர் மக்கள் துணைவர் முதலிய குடும்ப மட்டில் பசியாற்றி கொள்ளத்தக்க அற்ப சக்தியுள்ள சமுசாரிகள் தாய் பிதா மக்கள் துணைவர் முதலிய குடும்பத்தார் பசியினால் பரிதவிக்க விட்டு அயலார்க்கு பசியாற்ற தொடங்குதலும், தம்மிடத்து பசித்து வந்த அயலாரை அந்த பசியால் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசியை ஆற்ற தொடங்குதலும் கடவுள் அருளுக்கு சம்மதம் அல்ல. எல்லா உயிர்களிடமும் அந்த இயற்கை ஏக தேசம் பதுங்கி இருக்கிறது, தங்கி இருக்கிறது, நிறைந்து இருக்கிறது என்று சொல்கிறார். இயற்கை ஏக தேசம்னா புல்லில் இருக்கின்ற உயிரை போல்தான் மனிதர்களுக்கும் உயிர் இருக்கிறது, மனிதர்களுக்கு இருக்கின்ற உயிரை போல்தான் ஒரு செடிக்கும் உயிர் இருக்கிறது. அப்போ இயற்கையின் உயிர் என்பது எல்லா உயிரிடத்திலும் பரவி இருக்கிறது என்னும் போது அவர்களுடைய பசியை ஆற்றுவதும் நம்முடைய மாபெரும் கடமை. அப்படின்னா சமுசாரிகளுக்கு போகிறார். அடுத்தது
சமுசாரிகள்ங்கிறவங்க இல்லறத்தில் இருப்பவர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையாக எதை சொல்லப்படுகிறது என்றால் மற்றவர்களின் பசியாற்றுதலைத்தான் கடமையாக சொல்கிறார்கள். அப்படின்னா என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் பசியாற்றிவிட்டு வருகின்றவர்களை நான் பரிதவிக்க விட்டு விடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அதற்கு நம்முடைய வள்ளல் பெருமான் பதிலை சொல்றார் பாருங்க. தாய் தந்தை புணர்ந்தோர் மக்கள் துணைவர் முதலே குடும்ப மட்டில் பசியாற்ற கொள்ளத்தக்க அற்ப சக்தியுள்ள சமுசாரிகள் அப்படிங்கிறார். அதாவது என்னுடைய வருமானம் மிக குறைவாக இருக்கிறது, என்னோட குடும்பத்தை மட்டும்தான் கவனிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? வருகின்றவர்களுக்கு விருந்து போட முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஆனால் அதற்கும் நம்முடைய வள்ளல் பெருமான் பதிலை தருகிறார். தாய் பிதா மக்கள் துணைவர் முதலிய குடும்பத்தாரை பசியினால் பரிதவிக்க விட்டு அயலார்க்கு பசியாற்ற தொடங்குதலும். சரி, மாற்றி சொல்லலாம். இப்போ என்னோட வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் பரிதவிக்க விட்டுட்டு வருகின்றவர்களுக்கு விருந்து சமைச்சு போடவா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அது சரியா அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வி கேட்குறார். அடுத்தது என்ன நிலை சொல்றாரு பாருங்க. அயலார்க்கு பசியாற்ற தொடங்குதலும் தம்மிடத்து பசித்து வந்த அயலாரை அந்த பசியில் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசியை ஆற்ற தொடங்குதலும் கடவுள் அருளுக்கு சம்மதம் அல்ல. 2 கேள்வி கேட்குறாருங்க வள்ளலார், வேற ஒன்றுமே இல்லை. என்னோட குடும்பத்துக்கு மட்டும் சோறு போட்டுட்டு வருகின்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லவா, அல்லது வருகின்றவர்களுக்கு சோறு போட்டுவிட்டு என்னுடைய குடும்பத்தாருக்கு இல்லை என்று சொல்லவா? இந்த 2 கேள்விதான். இது 2ல் எது பண்ணினாலும் கடவுள் அருளுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னுறார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜீவகாருண்யம்ங்கிறது இவ்வளோதான். எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டும் என்றால் இருப்பதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தாக வேண்டும். அதுதான் உண்மையில் உயிர் இரக்கம் என்று சொல்லி தருகிறார். அதனால் ஒருத்தரை மட்டும் கவனித்து விட்டு மற்றவரை பரிதவிக்க விடுவது என்பது கடவுள் அருளுக்கு சம்மதம் இல்லை. கடவுள் அருள் எது? ஜீவகாருண்யம்தான் கடவுள் அருள் என்று நமக்கு பல முறை நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறார். என்றால் அந்த உயிர் இரக்கத்தை கைப்பிடித்து கொள்வோம், பசிப்பினி போக்குதலை கைப்பிடித்து கொள்வோம். இதை தவிர இறை தரிசனம் பெறுவதற்கு வேறு வழியே இல்லை. ஒவ்வொருவர் வயிற்றிலும் இருக்கின்ற அந்த பசிதான் நாம் கண்ணில் ஒத்தி கொள்ள வேண்டிய தீபாராதனை. அந்த பசிக்கான உணவுதான் நாம் இறைக்கு அளிக்கின்ற பிரசாதம் என்பதை புரிந்து கொண்டால் ஜீவகாருண்யம் எப்படிப்பட்ட உன்னதமான தத்துவம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வோம். புரிந்து கொள்வதை தாண்டி செயலாற்றுவோம். அதுதான் மிக முக்கியம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.